தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க 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 வாய்ஸ் ஆர்மி, உங்க வீட்டுல நீ என்ன பேசணும்ன்றத நான் தாண்டா முடிவு பண்ணும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார சொன்னா என்ன சொல்லுவீங்க? அவன் கண்ணத்திலே பொலிர்னு ஒரு அறையை விட்டு என் வீட்டுல நான் என்ன பேசணும்ன்றத முடிவு பண்றதுக்கு நீ யாரான்னு கேட்போமா கேட்க மாட்டாமா? சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. வெல், இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு காலங்காலமா தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. பட் இப்போ இது ரொம்பவே பெருசா வெடிச்சிருக்கு. ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு தமிழ்நாட்டில் ஹிந்தி லாங்குவேஜுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல போற பதில் தான் இந்த வீடியோ. ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை ஏறிய வாருங்கள். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வை? பிகாஸ் 100% இந்த வீடியோல நான் சொல்ல போற எல்லாமே உண்மையானது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்ப மட்டும்தான் ஹிந்தி லாங்குவேஜுக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது 1937 இருந்தே, அதாவது இந்தியா சுதந்திரம் அவருக்கு முன்னாடியில இருந்தே இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. ஹலோ வரலாற்று புரட்டி உங்ககிட்ட மொக்க போடுறதுக்கு நான் விரும்பல. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆயிரத்தி 1965 இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசா வெடிச்சது. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு சீசன் மாதிரி அரசியலுக்கு முன்னாடி இது ஒரு வெப்பனா கையில எடுத்துக்கிறாங்க. நம்ம நாட்டு மக்களும் அதுக்கு அதிகமாவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டு மக்கள் ஒரு படி எக்ஸ்ட்ராவா போய் ரோட்ல கோலம்லாம் போட்டு ஹிந்தி லாங்குவேஜுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைட் ஆஃப் மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹிந்தி கத்துக்கிட்டா நமக்கு தானே நல்லது, இந்தியால வேலைக்கு எங்க வேணா போலாம், வேலை ஈஸியா கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு மக்கள் வேற லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்களோட தாய்மொழியெல்லாம் எங்களால விட்டு கொடுக்க முடியாது, இது நம்ம மொழி, வேற மொழி நம்ம மாநிலத்துக்குள்ள வந்தா நம்ம தாய்மொழி அழிஞ்சு போயிடும், தமிழ்நாட்டுல எல்லாமே தமிழ்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இது எல்லாம் விடுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஹிந்தி வேணான்னு சொல்றவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்கணும். உங்களதான், நீங்க என்னைக்கா தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலத்துக்கு போயிருக்கீங்களா? வெளி மாநிலம்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் கிடையாது. நார்த் சைடு போய் பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாராவது அங்க உங்களை பார்த்து ஆப் கஹா ஹூ அப்படின்னு ஹிந்தியில கேட்டாங்கன்னா தமிழ்நாடுன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு கூட மதிக்க மாட்டானுங்க. உண்மையாதான், நீங்க நம்பல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நார்த் இந்தியா சைட்ல இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மச்சான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன்னு சொன்னா வடக்கன்ஸ் எல்லாம் எப்பரா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் மகாராஷ்டிராவில கொஞ்ச மாசம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன்ற ஒரே காரணம் மட்டும்தான். எவனாவது நீ எங்க இருந்தா வரேன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்றக்கே வாய் கூசும். நான் டைரக்டா விஷயத்துக்குள்ளே வரேன். ஹிந்தி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க உங்களுக்குள்ள மட்டுமே வச்சுக்கோங்க. நான் தமிழுக்காக சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இன்னொரு மொழியை பத்தி கேவலமா பேசாதீங்க. உடனே நீ ஒரு ஆன்டி இந்தியன். நீ வந்து தமிழுக்கு அகைன்ஸ்டா பேசுற, நீ வந்து வடக்கன், நீ வந்து வேற ஊருக்காரன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் இந்த ஊருக்காரன் தான். தமிழ்நாட்டுல இருந்து நார்த் இந்தியா சைட்ல வேலை பார்க்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாருமே அங்க அசிங்கப்படுறதுக்கு காரணமே நம்ம மட்டும்தான். தயவு செஞ்சு ரியாலிட்டிக்கு வாங்க. இன்னைக்கு நீ இப்படி பண்ற ஓகே, ஆனா நாளைக்கு உனக்கு அக்காவோ தம்பியோ அண்ணனோ தங்கச்சி யாரோ ஒருத்தங்க எனக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கு, 60,000 70,000 சம்பளம், இல்ல நான் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்ல நார்த் இந்தியா சைட்லாம் போகாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? உங்களால சொல்ல முடியுமா? உனக்கு இன்னைக்கு ஹிந்தி தேவைப்படல ஓகே, ஆனா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து அம்மா அப்பா எனக்கு இந்த லாங்குவேஜ்ல இது டவுட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தர அளவுக்காவது ஒரு பேசிக் நாலேஜாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஹிந்தி தான் கிடையாது, அட்லீஸ்ட் அந்த லாங்குவேஜ் பத்தின பேசிக் புரிதலாவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
புதுசா லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. அது ஒரு அடிஷனல் ஸ்கில். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும், கம்யூனிகேஷனுக்கு உதவும், ரிலேஷன்ஷிப்புக்கு உதவும், ஏர்னிங்ஸ் உதவும், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு தேவைப்படலன்னா ஓகே, ஆனா அதுக்காக சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு உங்களோட கருத்தை அடுத்தவனுக்குள்ள திணிக்காம இருந்தீங்கன்னா போதும். தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண ஏழை மனுஷன் கூட அசால்ட்டா 3 லாங்குவேஜ் பேசுவான்றது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது இங்கிலீஷை தவிர. நார்த் இந்தியா சைட்லா போனீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவங்கன்றது படிச்சவங்க மட்டும்தான் பேசுவாங்க. அங்க மேக்சிமம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜே தெரியாது. சோ மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், நீ கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் குப்பை கொட்ட போற. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாக்குள்ள வேற எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டா அப்படின்னா நீ ஹிந்தி கத்துக்காத. இல்லைன்னா கண்டிப்பா வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போய் படிக்க போறேன் இல்ல வேலை பார்க்க போறேன் அப்படின்னா நீ கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கிட்டே தான் ஆகணும் ரஃபா, வேற வழியே இல்லை. இங்கிலீஷ் வச்சு நார்த் இந்தியால பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஹிந்தி மட்டும் இல்லை, நீ எந்த லாங்குவேஜுமே கத்துக்காத. கடைசி வரைக்கும் தமிழ் மட்டுமே வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே மட்டும் வாழ்ந்துட்டு. ஹிந்தி யாருமே உன்கிட்ட வந்து திணிக்கல, நீ கத்துக்கோன்னு யாரும் உன்னை வற்புறுத்த கிடையாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கத்துக்காதன்னு தான் நானும் சொல்றேன். பட் கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட லெவலே வேற, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இன்னும் சொல்லணும்னா இந்தியை விட இங்கிலீஷ் நீ நல்லா கத்துக்கோ, கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம பேசுறதுக்கு பழகிக்கோ. இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல நீ எங்க போனாலுமே நீ அசால்ட்டா பொழைச்சிடலாம். சிம்பிளா சொல்ல போனா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி கத்துக்கோங்க, ஆனா அதுக்காக உங்களோட தாய்மொழியை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.